ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கரம் கோர்ப்போம். ஒவ்வொரு வாரமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு குறித்து பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு கரம் கோர்ப்போம் மூலமா நாம பார்க்க போறது கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை பத்தி தான். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ் கலாச்சாரத்துல கூட்டு குடும்பத்தால பல்வேறு நன்மைகள் கிடைத்ததா முன்னோர்கள் கூறுவதுண்டு. கூட்டு குடும்பமா வாழ்ந்தாதான் அன்பு, கருணை, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல், பொருளாதாரம் உட்பட பல வழிகள்ல நன்மை பயக்கும். தற்போது குடும்ப சூழலில் மாறுபாடுன்னு தனி குடும்பமா வாழ தள்ளப்பட்டுட்டாங்க. அந்த காலத்துல ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மிகப்பெரிய அளவுல இருக்குங்க. அனைத்து வகை உறவுகளையும் அங்க பார்க்கலாம். அனைவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நடந்தாங்க. குடும்பத்துல இப்போ எண்ணிக்கை குறைஞ்சு ஒரு குடும்பம் அப்படின்னா 4 பேர் மட்டும் அப்படின்னு சாத்தியமாயிருக்கு. கூட்டு குடும்பத்துல தான் அதிக பயன் கிடைக்கும், தனி குடும்பத்துல அப்படி இல்லைன்னு கூட்டு குடும்பத்தை ஆதரிப்போரும், தனி குடுத்தனமா இருந்தா குழந்தைகளை நல்ல முறையில வளர்க்கலாம், பொருளாதார ரீதியான சேமிப்பு, இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழலாம்னு தனி குடுத்தனத்தை ஆதரிப்போரும் கூறுகின்றனர். பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் சமுதாயம். கூட்டு குடும்ப வளர்ச்சி தான் சமுதாய வளர்ச்சி. அந்த காலத்துல முன்னோர்கள் கூட்டு குடும்பமா ஒற்றுமையோட வாழ்ந்துள்ளனர். இதனால குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களோட அன்பு, அரவணைப்பு கிடைத்தது. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை குழந்தைகளுக்கு கிட்டியது. பண்டிகை மற்றும் விழா காலங்களை அனைத்து உறவுகளுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடலாம். தனி குடும்பத்துல இது போன்ற நடப்பது இல்லை. குழந்தைகளுக்கு உறவுகள் பற்றி தெரிய வாய்ப்பில்லாமலே போய்விடுகிறது. இன்றைய சூழல்ல தனி குடுத்தனம்தான் நல்லது. பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளை பொறுப்போட வளர்க்கவும் நல்லது கெட்டதை நிதானமா எடுத்து சொல்லவும் உதவுகிறது. இளம் வயதிலே உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையை வளர்க்க உதவும். குழந்தைகளுக்கு சுதந்திரத்தை அனுமதிப்பதால அவர்களது பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடப்பர். பொருளாதார ரீதியாக சேமிக்க முடியும். உறவினர்களால் ஏற்படுற தேவையற்ற சச்சரவுகளை தவிர்க்க முடியும். அன்றைய காலகட்டத்தில் கூட்டு குடும்பத்தில் பண்டிகைகள் உற்சாகத்தோட கொண்டாடப்படும். தீபாவளி, பொங்கல் உட்பட பண்டிகைகளில் கூட்டு குடும்பமாக இருப்பவர்கள் உற்சாகத்தோட மகிழ்ச்சியோட அதனை கொண்டாடுவாங்க. வெளியூர்ல இருந்து வரும் உறவினர்கள், சொந்தங்கள் அப்படின்னு பண்டிகைகள் களை கட்டுங்க. தனி குடும்பத்தில் 4 சுவர்களுக்குள் மட்டும் குடும்பத்தார் எப்படி கொண்டாட முடியும்? சில நேரங்களில் பண்டிகைகள் கொண்டாட முடியாத சூழல் கூட ஏற்பட்டுவிடும். நாளடைவில் பண்டிகை தினங்களை கொண்டாட வேண்டும் அப்படின்றது மறந்தே போயிடும். தனி குடும்பம் அப்படிங்கிறது காலத்தோட ஒரு மாற்றம். கூட்டு குடும்பம்தான் என்று கட்டாயப்படுத்துவது தவறு. கூட்டு குடும்பத்தினால் ஒருவரின் தனித்தன்மை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை, யாரையும் எதிர்நோக்காமல் தன் வேலைகளை தானே செய்து கொள்ள வேண்டும் போன்ற பொறுப்புணர்ச்சிகள் தனி குடும்பத்தில் ஏற்படும். பள்ளி பருவத்தில் குடும்ப சூழலை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றவாறு நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம் ஏற்படும். தனது சொந்த காலில் நின்று எதையும் சமாளிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையும் ஏற்படும். முன்பொரு காலத்தில் அநேக குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாகவே வாழ்ந்து வந்தோம். கூட்டு குடும்பங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் வராது. வந்து மறையும் பிரச்சனைகளாகத்தான் இருக்கும். கூட்டு குடும்பம் நம் வாழ்வில் எத்தனையோ விதத்தில் பயனுள்ளதாகவும் பலமாகவும் பலனாகவும் இருக்கிறது. கூட்டு குடும்பமாய் வாழ்வதால் நமக்கு முதலில் சொல்லப்போனால் நம் உடைமைக்கும் பொருளுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. அது மட்டுமின்றி வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்து கொள்ள முடிந்தது. ஒரு நிகழ்ச்சியானாலும் ஒரு பிரச்சனையானாலும் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவு எடுக்க உதவியது. சமையல் எல்லோருக்கும் ஒன்றாக ஒரே சமையலாய் சமைப்பதன் மூலம் வீண் விரயமாகாமல் இருந்தது. செலவினங்களும் குறைந்தது. ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் காப்பாற்ற உதவி செய்ய ஆள் இருந்தனர். குழந்தைகளை பராமரித்து பாசம் காட்ட தாத்தா, பாட்டி இருப்பார்கள். கொஞ்சி பேசி மகிழ்ந்து விளையாட தாய்மாமன் இருப்பார். தூக்கி அணைத்து தூரத்து நிலவை காண்பித்து அழுகையை நிறுத்த தன் தங்கை இருப்பாள். இப்படி அந்த குழந்தை பாசத்துடன் வளர பேருதவியாக அனைவரும் இருப்பர்.
ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கமாக, கண்ணியமாக, கௌரவமாக வாழ வழிவகுக்கிறது. பிள்ளைகளுக்கும் பயம், மரியாதை, எதையும் யோசித்து செய்தல், வேண்டாத நட்பு என்று பல பின்னணியில் யோசித்து ஒவ்வொரு காரியமும் செய்யும் சூழல் இருந்தது. தாய், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, மாமன், மச்சான், மனைவி, மக்கள் என்று கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த காலத்தில் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிப்பு இல்லாமல் வாழ்ந்து வந்தோம். காரணம், கூட்டு குடும்பத்தில் அன்பு, பாசம், நட்பு, மரியாதை என்று இருந்தது. ஆனால் தனி குடும்பத்திலோ வெறுப்பு, தாழ்வு மனப்பான்மை, துவேஷம், காழ்ப்புணர்ச்சி, பொறாமை ஆகியவையே புரையோடி கிடக்கிறது. காரணம், குடும்ப நட்பு இல்லாமை, அதன் ஏக்கத்தின் தாக்கமேதான். இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நமக்கு சிறப்பானதாக சிறந்து விளங்கிய கூட்டு குடும்பம் இன்றைய காலகட்டத்தில் தனி குடித்தனமாக உருவாகிவிட்டதால் எல்லாவற்றிலுமே நாம் மாற்றங்களை காண முடிகிறது. கூட்டு குடும்ப வாழ்வை விட்டு தனி குடும்பம் என்று போன பிறகு நாம் பல இன்னல்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதாவது, கணவன் மனைவி ஒன்றோ இரண்டோ பிள்ளைகள் என்று இருக்கும்போது கணவனோ மனைவியோ வேலைக்கு சென்று விடுவார்கள். பிள்ளை கைக்குழந்தையாக இருந்தால் குழந்தைகளை பார்த்து கொள்ளும் காப்பகத்தில் விட்டு செல்வார்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளாக இருந்தால் பள்ளிக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள். அவர்கள் திரும்பி வரும் வரை வீடு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும். அடுத்த நாள் செய்தித்தாள்களில் பட்டப்பகலில் பூட்டிய வீட்டில் நகை, பணம் கொள்ளை என்று செய்தி வரும். அல்லது கணவன் வேலைக்கு சென்று விட்டாலோ அல்லது வெளியூர், வெளிநாடு என்று சென்று விட்டாலோ தனிமையில் இருக்கும் சூழ்நிலை ஏற்படும். அச்சூழ்நிலையை சாதகமாக்கி கொண்டு சில விஷமிகள் சல்லாபத்திற்கோ அல்லது முன்விரோதத்தின் காரணமாக கொலை, கொள்ளை போன்ற கொடுஞ்செயலுக்கோ ஆளாக நேரிடும். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் தனி குடும்பம் என்று விலகியதே. அடுத்து சொல்லப்போனால், கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த காலத்தில் விவாகரத்து என்பது விரல் விட்டு எண்ணும் அளவுக்குத்தான் அரிதாக நடந்தது. ஆனால் இன்றோ சர்வசாதாரணமாக விவாகரத்து நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் நேருக்கு நேர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொள்வதால் அவசரத்தில் எடுக்கும் முடிவு வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி விடுகிறது. இதே கூட்டு குடும்பத்தில் யோசித்து பேச தோன்றும். மனதில் பயம் இருக்கும். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்படும் சூழல் ஏற்பட்டுவிடும். இரண்டொரு நாளில் சமரசமாகி சந்தோஷமாக வாழ்வார்கள். அடுத்து, தனிமையில் இருக்கும்போது நம் சிந்தனை வாழ்க்கையை வெவ்வேறு கோணத்தில் சிந்திக்க தூண்டுகிறது. இதன் தாக்கமே தற்கொலை செய்து கொள்ள தூண்டுகிறது. தனிமையில் இருப்பதால் சிலருக்கு மனநோய் ஏற்படுகிறது. தக்க சமயத்தில் ஆறுதல் சொல்லுக்கு ஆளில்லாமல் அது உடலையும் மனதையும் மிகவும் பாதிப்படைய செய்து தூக்கம், பசியின்மையால் நிம்மதி இழந்து உடல் சோர்ந்து மெலிந்து நோய்வாய்ப்பட்டு இறக்க நேரிடுகிறது. அடுத்து, அன்று கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த காலத்தில் முதியோர் இல்லம் என்று ஒன்று இருந்ததா? இல்லை. இன்றோ புதிதாக காணும் இடங்களில் எல்லாம் முதியோர் இல்லம் என்று முளைத்து வந்து கொண்டிருக்கிறது. நம் பிள்ளை முதுமையில் அரவணைத்து காப்பான் என்று நம்பியிருந்த தாய் தந்தையையே பாரமாக நினைத்து முதியோர் இல்லத்தில் விட்டு செல்லும் அவல நிலையை காண்கின்றோம். இதற்கு காரணம் தனி குடும்பம் என்று போய்விட்டதால் தானே இச்சூழ்நிலை உருவாகியது. இப்படி இன்னும் ஏராளமாக கூட்டு குடும்பத்தின் நலனையும் தனி குடும்பத்தின் பாதிப்புகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போதுள்ள குடும்பங்கள் எல்லாம் சிறிய எண்ணிக்கையில் சின்னதாக மாறிவிட்டது. கூட்டு குடும்பத்தில் வாழ்வதில் சில ஆதாயங்கள் இருக்கிறது. ஆனாலும் அதில் பல குறைகளும் இருக்கத்தான் செய்கிறது. கூட்டு குடும்பத்தால் ஏற்படும் பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டவர் என்றால் அவைகளை பற்றி உங்களுக்கு நன்றாகவே புரிந்து கொள்ள முடியும். கூட்டு குடும்பம் என்று வந்துவிட்டால் வீட்டின் மூத்தவரே அந்த குடும்பத்தின் தலைவராக இருப்பார். அவர் வயதானவராகவும் கண்டிப்புத்தன்மையுடனும் விளங்குவார். இவ்வகை குடும்ப அமைப்பில்தான் பழமையான கலாச்சாரங்களும் கடைபிடிக்கப்பட்டன. இது அங்கு வாழும் பலருக்கும் எதிர்மறையான மனநிலையை உண்டாக்கிவிடும். கூட்டு குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளில் முக்கியமான ஒன்றாக இது விளங்குகிறது. எப்போதுமே வயதில் குறைந்தவர்களே குடும்ப மூத்த உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப தலைவருக்காக விட்டு கொடுத்து வாழ வேண்டி இருக்கும். மேலும் கூட்டு குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளில் பெரும்பாலும் பாதிப்படைவது அங்குள்ள பெண்களே. அந்த கூட்டு குடும்ப அமைப்பில் பொதுவாக பெண்கள் எல்லாம் அடுப்பாங்கரையில் அடைபட்டு கிடந்ததால் அவர்களின் திறமைகள் எல்லாம் வீணாய் போனது.
கூட்டு குடும்பத்தால அடுத்த ஜெனரேஷன்களுக்கு பாதுகாப்பு உணர்வை அது ஏற்படுத்தும். எதையும் சமாளிக்கும் திறன் கூடும். நம் பின்னால் குடும்பம், உறவினர்கள் உள்ளனர் என்ற மனோதிடம் ஏற்படும். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். பிரச்சனைகளை நம் முன்னோர்களிடம் கேட்டு தெளிவு பெற முடியும். ஒரு கட்டுப்பாடான ஆரோக்கியமான வாழ்க்கை கூட்டு குடும்பத்துல தான் கிடைக்கும். இங்கு அன்பு, பாசம், கருணை அனைத்தும் அளவில்லாமல் கிடைக்கும். எந்த பிரச்சனைக்கும் தீர்க்கமான சுயமான முடிவு எடுக்கக்கூடிய தைரியம் தனி குடும்பத்துல தான் உண்டு. பொருளாதார வசதி நன்கு கிடைக்கும். இதன் மூலம் நம் குழந்தைகளை நல்ல முறையில அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப படிக்க வைக்க முடியும். குழந்தைகளை நல்ல முறையில வளர்ப்பது, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க தனி குடும்பம் தான் நல்லது. கூட்டு குடும்பம் தேவையில்லை என்ற கருத்து அல்ல. கால சூழல்ல தனி குடும்பம் தான் நல்லது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போதைய இன்டர்நெட் வாழ்வியல் முறையில் சமூக வலைதளங்களில் மட்டும்தான் உறவுகள் கூட்டாக இருக்கின்றன. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்களில் குரூப் உருவாக்கி அதில் ஒரு குடும்பமாக வாழ்கின்றனரே தவிர கூட்டு குடும்பமாக வாழ்வது என்பது அதிசயமாக இருக்குது. அதிலும் ஃப்ளாட்டுகள் வந்தவுடன் கிட்டத்தட்ட முற்றிலுமாகவே அழிந்துவிட்டது இந்த கூட்டு குடும்ப வாழ்வியல் முறை. தாத்தா, பாட்டி, பெரியப்பா, மாமா, அத்தை, பேர குழந்தைகள் அப்படின்னு வாழ்வியல் முறை மிகவும் இன்பமானது. கோடை விடுமுறைகளில் மட்டுமே ஒன்றாக இருப்பவர்கள் சிலர் இருக்கின்றனர். அதையும் கூட தற்போதைய ஸ்மார்ட் போன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிச்சுக்கிட்டு வருது. ஷாப்பிங் மால்ஸ், பார்ட்டி கிளப், தியேட்டர், பார்க், பீச் இதையெல்லாம் தாண்டி நிறைய சந்தோஷங்களும் நன்மைகளும் கொண்டது இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை. பொருளாதாரம். கூட்டு குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக நிறைய நன்மைகள் இருக்கின்றன. பொருட்கள் வாங்குவது, மின் கட்டணம், பொழுதுபோக்கு செலவுகள், வாடகைன்னு அனைத்திலும் நிறைய பணம் சேமிக்க முடியும். வேலை பளு குறைவு. அதே போல வேலை பளு குறைவாக இருக்கும் வீட்டு வேலைகள்ல இருந்து வெளி வேலைகள் வரை அனைத்திலும் சுமையும் குறைவாக இருக்கும். உதாரணமா சமையல் செய்யறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுன்னு அனைத்திலும் உதவிக்கு ஆட்கள் இருப்பார்கள். நல்லொழுக்கங்கள் கூட்டு குடும்பங்கள்ல வளரும் குழந்தைகளுக்கு மத்தியில் நல்லொழுக்கம் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்வியல் முறை, பந்தம், பற்று, உதவி செய்தல், ஊக்கமளிப்பது, பரந்த மனப்பான்மைன்னு பல வகைகள்ல குழந்தைகள் சிறந்து விளங்குவார்கள். ஓய்வு நேரம். பெண்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும். ஒருவருக்கொருவர் உதவி செய்வதன் மூலமா ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா மற்றொருவர் உதவி செய்வார். எனவே நல்ல ஓய்வு எடுக்க முடியும். குறைந்த செலவு. எங்கு செல்வதனாலும் எது செய்வதனாலும் ஏற்படும் செலவு குறைவாக இருக்கும். உதாரணமா பிக்னிக் செல்வதாக இருக்கட்டுமே, வெளியூர் செல்வதாக இருக்கட்டும், பண்டிகைகள் கொண்டாடுவதாக இருக்கட்டும், அனைவரும் சேர்ந்து செலவு செய்யும் போது செலவு குறைவாக ஏற்படும். சந்தோஷம். கூட்டு குடும்பங்கள்ல சந்தோஷம் நிறைய இருக்கும். உங்களது சந்தோஷம் மட்டுமின்றி மற்றவர்களது சந்தோஷமும் கூட பகிர்ந்து கொள்ள முடியும். அதே போல உங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் போதும் அது பன்மடங்கு. ஒவ்வொரு நிமிடத்தையும் மிக கவனமாக செலவழிக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு ரூபாயையும் மிக ஆழ்ந்து சிந்தித்து செலவழிக்க வேண்டியிருக்கிறது. நாம் தினமும் ஒரு முறை, முடியாவிட்டாலும் வாரம் ஒரு முறை நமது குடும்ப உறுப்பினர்களோடு ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவோம். மாதம் ஒரு முறை நமது குடும்பத்தோடு அருகில் இருக்கும் பழமையான கோவிலுக்கு செல்வோம். மாதம் ஒரு முறை நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கொண்டு அனைவரது செல்போன்களையும் அணைத்துவிட்டு நமது அலுவலகத்தில் நமக்கு உண்டான பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டோம் என்பதை பரிமாறிக்கொள்வோம். நமது குடும்ப உறுப்பினர்கள் எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் இந்த மாதாந்திர குடும்ப கூட்டத்தில் அதை நடுநிலையோடு ஆராய்ந்து அந்த உறுப்பினர் மீண்டும் அந்த தவறு செய்யாத விதமாக அவருக்கு வழிகாட்டுவோம். அவரை மன்னிப்போம். அப்போதைய திருமண வீடுகளின் கொண்டாட்டங்களையும் கோலாகலங்களையும் தற்காலத்தில் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அனைத்து சூழ்நிலைகளும் மாறிவிட்டதுங்க. குறிப்பா கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு சூழலே மாறிடுச்சு. திருமணமாகி கொஞ்சம் மாதங்கள்லேயே கணவன் மனைவி இருவரும் தனி குடித்தனம் நடத்த தொடங்கிடுறாங்க. கணவன் மனைவி இருவரும் வேலைக்கும் செல்றாங்க. பெற்றவர்களையே கவனிக்க முடியாதவர்களாக இருக்கிற இந்த நிலையில
தாத்தா பாட்டியோட நிலைய சொல்லவே வேண்டியதில்லை. அவர்களை அநாத விடுதிகளில் அனாசயமாக சேர்த்து விடுறாங்க. பெற்றோர்களை அவர்களோட கடைசி காலம் வரை நல்ல விதமாக வைத்து கவனிக்க வேண்டிய அதற்கான கடமை உடைய பிள்ளைகள் தன்னோட மனைவிமார்களினுடைய மந்திரங்களினால மாறு செய்யும் சூழல்களை நிறையவே நம்மளால பார்க்க முடியுது. மகிழ்ச்சிகரமான கூட்டு குடும்ப வாழ்க்கை முற்றிலும் சிதைந்து போய் இன்று இயந்திரமான ஒரு வாழ்க்கை முறையே நடந்துட்டு வருது. பழமைய மறந்ததன் விளைவுகளை நாம இப்போ அனுபவிச்சுட்டு வர்றோம். இதனால இப்பொழுது கணவன் மனைவிக்கு இடையே உருவெடுக்கும் சின்ன சின்ன பிரச்சனை கூட பெற்றோர்கள் வயதின் மூத்தவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி விவாகரத்துல முடியுது. தற்போதைய காலகட்டத்தில் அதிகரிக்கும் விவாகரத்துகளுக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கை குறைவும் தனி கொடுத்தன வாழ்வின் அதிகரிப்புமே காரணமாகும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் சந்திப்பதால் பொதுவாக கூட்டு குடும்பத்தில் வசிக்கும் பெண்கள் அந்த சூழலை விட்டு வெளியேற விரும்புவதுண்டு. மேலும் கூட்டு குடும்ப சூழலோடு ஒத்துப்போயாலும் தோழிகளே, நீங்கள் மனது வைத்தால் நிச்சயம் இந்த நிலையை தவிர்க்கலாம். குறிப்பாக பெருகி வரும் முதியோர் இல்லங்களை குறைப்பதற்கான முயற்சியை நாம் நம் வீட்டிலிருந்தே துவங்குவோமே. இதற்கு முக்கிய தேவை மடி நிறைய காசு இல்லை, மனம் நிறைய அன்பு, கூடவே கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் அதிக பொறுமையும். வயதானவர்களும் குழந்தைகளைப் போன்றவர்கள்தான். அவர்களை பாசத்துடன் அணுகும்போது ஒருவேளை அவர்கள் முதலில் நம்மை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருந்தால் நாட்கள் செல்ல செல்ல நிச்சயம் புரிந்து கொள்வார்கள். முதியோர் இல்லம் பற்றி நம் வீட்டில் யோசிக்க வேண்டிய நிலை வராது. குடும்பத் தலைவிகளுடன் குடும்பத் தலைவர்களும் சேர்ந்துதான் இந்த நிலையை உருவாக்க வேண்டும். அதில் பெண்களின் பங்கு அதிகமாகவே இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும். அந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட தாத்தா பாட்டியை பற்றி அவங்க எப்படியெல்லாம் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா என்று குழந்தைகளிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அதை கேட்டு வளரும் பிள்ளைகள் பிற்காலத்தில் உங்களையும் கைவிட மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் செயல்களை கவனித்து கொண்டேதான் இருக்கிறார்கள் என்பதை மறக்காதீர்கள். குறிப்பாக பெருகி வரும் முதியோர் இல்லங்களை குறைப்பதற்கான முயற்சியை நாம் நம் வீட்டிலிருந்து துவங்குவோமே. இதற்கு முக்கிய தேவை மடி நிறைய காசு இல்லை, மனம் நிறைய அன்பு, கூடவே கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் அதிக பொறுமையும் தான். வயதானவர்களும் குழந்தைகளை போன்றவர்கள்தான். அவர்களை பாசத்துடன் அணுகும்போது ஒருவேளை அவர்கள் முதலில் நம்மை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருந்தால் கூட நாட்கள் செல்ல செல்ல நிச்சயம் நம்மை புரிந்து கொள்வார்கள். முதியோர் இல்லம் பற்றி நம் வீட்டில் யோசிக்க வேண்டிய நிலை வரவே வராது. குடும்பத் தலைவிகளுடன் குடும்பத் தலைவர்களும் சேர்ந்துதான் இந்த நிலையை உருவாக்க வேண்டும். அதில் பெண்களின் பங்கு அதிகமாகவே இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்துல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும். அந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட தாத்தா பாட்டியை பற்றி அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க தெரியுமா அப்படின்னு குழந்தைங்க கிட்ட எடுத்து சொல்ல வேண்டும். அதை கேட்டு வளரும் பிள்ளைகள் பிற்காலத்துல உங்களையும் கைவிட மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் செயல்களை கவனித்து கொண்டேதான் இருக்கிறார்கள் என்பதை மறக்காதீர்கள். அடுத்த வாரம் இன்னும் சில நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.